வணக்கம் நேயர்களே, பணம் வளர்ப்போம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை கற்பூரத்துடைய மகிமை. பொதுவாக பணம் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. பணம் வேணும், அது கடினமாக உழைக்கிறோம். சில பேர் கடினம் உழைப்பாங்க, சில பேர் நார்மலாக உழைப்பாங்க. நார்மலாக உழைக்கிறவங்களுக்கு நார்மலாக ஒரு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கடினமாக உழைச்சவங்களுக்கு சில பேருக்கு நல்ல பணம் வந்தாலும் வீட்டில் நிற்க மாட்டேங்குது. சில பேருக்கு கடினமாக உழைச்சாலும் பணம் வர மாட்டேங்குது. இதுக்கு ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் சில பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றினா அந்த கடினமாக உழைக்கிறவங்க ஃபஸ்ட்டு கடினமாக உழைக்கணும். உழைச்சா தான் நம்மளுக்கு செல்வம் வரும். அப்படி கடினமாக உழைச்சும் நம்மளுக்கு செல்வம் வரலான்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் என்னென்னா பண்ணோம் அப்படிங்கிறது. பொதுவாக நம்மளுடைய வீட்டில் காலையில் நம்மளுடைய வீட்டுடைய வாசலை தண்ணி தெளித்து கோலம் விடணும். இது ரொம்ப 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 முக்கியம். சில பேர் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணுறாங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணது நல்லதான். டெய்லியும் பண்ணால் ரொம்ப சிறப்பு. அரிசி கோலத்தில் போடுங்க, சரிங்களா? அதுமாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு தான் மிக உகந்த நாள். ஸோ அம்மன் வழிபாடை நீங்கள் மனசில் எப்போதுமே வச்சுக்கணும். அப்புறம் உங்களோட குலதெய்வம் இல்லாட்டா எதுவுமே நடக்காது. உங்களோட குலதெய்வத்தையும் அம்மனையும் அப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் வேறு எந்த தெய்வம் இதெல்லாம் நீங்கள் வாரத்தில் எல்லா நாளும் வழிபட்டாலும் சரி, முக்கியமாக செவ்வாய் வெள்ளியில் நல்லா வழிபட்டு ஏதாவது பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போது நீங்கள் அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை வீட்டை தண்ணி விட்டு கழுவி சுத்தம் பண்ணுறீங்க அப்படி தானே? அப்படி கழுவி எடுக்கும்போது பச்சை கற்பூரம், மஞ்சள், சீரகம் இதை சேர்த்து நீங்கள் அதை தெளித்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெரும் மாற்றம் வரும். பச்சை கற்பூரம் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக பச்சை கற்பூரத்துக்கு பார்த்திங்கன்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. மஞ்சளுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெய்வீக சக்தி இருக்கும். ஸோ மஞ்சளுக்கு தெய்வீக சக்தி கொடுக்குற அந்த தன்மை உண்டு. பச்சை கற்பூரத்துக்கு செல்வத்தை இருக்கிற தன்மை உண்டு. அப்போ அந்த பச்சை கற்பூரம் மஞ்சள் சேர்ந்துட்டு அந்த வீட்டோட யோகத்தை பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிதான். அப்போ ஏன் சீரகம் யூஸ் பண்ணுறோம்? சீரகம் பார்த்திங்கன்னா எதுவுமே வீட்டில் நினச்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் தருது. எல்லாம் போகிறது ஒரு யூஸ் இல்லை. அப்போ நிலச்சிருக்கணுமா, அதுக்கு தான் சீரகம் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த 3 பொருளும் வேல்யூவான ஒரு பொருள். இந்த 3 பொருளை வச்சு நீங்கள் வீட்டை மூடுங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வீட்டை மூடுக வரைக்கும் வச்சுக்கோங்க. முதல் நாள், அதாவது திங்கக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நைட்டு 1 டம்ளர்னா நல்ல ஒரு குடிநீராக நீங்கள் தான் ஊற்றணும். வேறு எந்த உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் ஊற்றாங்க. நல்ல தூய்மையான ஒரு குடிநீராக யூஸ் பண்ணிக்கணும். அதில் 1/2 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சோண்டி இந்த பச்சை கரும்பு இதெல்லாம் போட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கணும், சரிங்களா? அப்புறம் மறுநாள், அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, நம்ம வாசல் தெளிப்போம்னா அந்த தண்ணீர் கூட இந்த ஒரு செம்பில் இருக்கிற தண்ணியை சேர்த்து அப்படி அதை வாசல் தெளிக்கணும். அப்புறம் வீட்டை கழுவி விட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்காண்டி ஒரு குடமும் அப்படி தான் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு செம்புனாலும் அது பவர். ஆனால் நீங்கள் முதல் நாள் பண்ணும் போது அந்த பவர்லாம் கிடைக்கும். ஸோ இந்த நல்ல மனமாக இருக்கிற அந்த தண்ணியை வச்சு நம்ம வாசலில் தெளித்து கோலம்லாம் போடாமல் பார்த்திங்கன்னா லட்சுமி கிடைச்சா நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும்.